ஹலோ மக்களை, ஜானகி ரகுராம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சாரோட முடிவுக்கு ரகுராம் குடும்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம மாயா என்னதான் முயற்சி செய்தாலும் ஜாமீனில் எடுக்க முடிய மாட்டேங்குது. மகாலிங்கமும் அந்த இடத்துலயே வந்து நீங்கள் மட்டும் இந்த குடும்பத்துக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னா அப்புறமா உங்கள் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நான் கொளுத்திடுவேன் அந்த மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம மாயா எல்லா ஆதாரத்தையும் சேர்த்து வச்சு புவனேஸ்வரி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நிரூபிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மாயாவும் எப்படியாவது ரகுராம் சீனுவை வெளியில கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு குருபரோட ஹெல்ப் கேட்கறாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஸ்டேஷன் போறாங்க. அங்க போன உடனே ஜாமீனுக்காக எல்லாத்தையும் வேலைகளை ஆரம்பிக்கும் போது அந்த அதிகாரிகளும் கண்டிப்பா இவங்களுக்கு நாங்க கொடுக்க போறது இல்லை, ஏன்னா இது வந்து கொலையா இருக்கும்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இது சூசைடா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மாயாவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்ப என்னதான் முடிவுன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் நீங்க கோர்ட்ல பாத்துடுங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சு வச்சிடுறாங்க. நம்ம ஜானகியே ரொம்ப பதட்டமா என்னாச்சு, வெளியில வந்துட்டாங்களா ரகுராம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அங்க ஜாமீன் கிடைச்ச மாதிரி இல்ல. குருபரனும் சரி நம்ம எதுனாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல லிங்கம் இவங்க எல்லாம் ஜாமீனுக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. அங்க வந்து அதிகாரிகிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன எதுக்கு இப்ப நீங்க இங்க எல்லாம் வந்திருக்கீங்க, எப்படி இருந்தாலும் என்னோட பொண்ணு நிலைமைக்கு இந்த குடும்பம் தான் காரணம், இவங்களெல்லாம் நான் சும்மா விட போறதே இல்லை, அவளை இது வரைக்கும் நம்ப வச்சு நாடகம் ஆடி கடைசி நேரத்துல இப்படி கொலை பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மட்டும் இந்த அதிகாரத்தை எல்லாம் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து ஜாமீன் வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துலயே நான் அப்படியே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே தீக்குளிச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட அந்த அதிகாரிகளும் தேவையில்லாம வார்த்தைகளை விடாதுங்க, இங்கெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கல, எதுனாலும் நீங்க கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிகள் சேர்ந்த மாதிரி அப்படி லிங்கத்தை அந்த இடத்துல இருந்து வெளியில அனுப்பிடுறாங்க. அதே சமயத்துல மாயாவை அவங்கள்ட்ட கேட்கும்போது குருபரனும் இது முதல்ல கொலையா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணணும், அதே மாதிரி யாரு தான் இதுக்கு பின்னாடி காரணம்னு நம்ம நிரூபிக்கணும், அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனா கிட்ட மாயா வந்து சரி தனா, எனக்கு ஏதோ ரொம்பவே சந்தேகமா இருக்கு, சாருவோட மரணத்துல கண்டிப்பா சாரு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை, ஏற்கனவே அவ ஆசைப்பட்ட மாதிரி சீனு மாமாவுக்கும் அவளுக்கும் தானே மேரேஜ் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது அவ எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பண்ண போறா, அதனால எதுக்கும் அவளோட அந்த இடத்துல போய் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி மாயா தனா கிட்ட கேட்குறாங்க. தனாவும் சரி நீ சொல்லிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது மாயாவும் அந்த இடத்துல பார்க்கும்போது கீழே அந்த மண்ணில் எல்லாம் ஈரமாக இருக்குது, பாத்தியா தானா இதில் கீழே ஈரமாக இருக்குது, நானும் நோட் பண்ணேன். அந்த டைமில் சாரோட புடவையில் இருந்து அப்படியே தண்ணியாக வடிஞ்சுது, அது எப்படி சாரு வந்து குளிச்சு முடிச்ச உடனேயா வந்து தூக்கு போட்டிருப்பா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் மறைஞ்சிருக்கு, இது கண்டிப்பாக கொலை தான், அது மட்டும் இல்லாமல் இது புவனேஸ்வரோட வேலையாக தான் இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு எதிராக வேற யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா அடித்து சொல்கிறாங்க. தனாவும் சரி நீ சொல்கிறது மாதிரியே இருக்கட்டு, ஆனா அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம மாயாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. சரி அந்த சாருவோட கையில ஒரு லெட்டர் வச்சிருந்தால, அப்ப அந்த லெட்டரை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அந்த லெட்டர் வச்சு ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா தனா கிட்ட சொல்றாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் குருபரங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது சரி அந்த லெட்டர் இப்போ யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கண்டிப்பாக அது லிங்கத்துக்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. மாயாவும் அவங்கள சேர்ந்த மாதிரி எப்படியாவது அந்த லெட்டரை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் மகாலிங்கத்திட்ட வந்து இந்த லெட்டரை வாங்கலான்னு பிளான் பண்ணி ரெடி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பசுபதியும் புவனேஸ்வர் கிட்ட வந்து பாத்தியா இந்த ரகுராம் சரியா மாட்டிக்கிட்டா, அவனுக்கு ஜாமீன் வேற கிடைக்கலையா அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம பிளான் படியே நல்லபடியாக நடக்குது, எப்படி இருந்தாலும் அந்த லிங்கம் அவனை விட போறதில்ல, கண்டிப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு ரகுராம்னால வெளியிலேயே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி பசுபதியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நீதிபதி எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிங்கத்துக்கிட்டையும் எல்லாரும் கேட்கும் போது லிங்கமும் என்னோட பொண்ணு வாழ்க்கையை இப்படி ஆக்குனதுக்கு காரணம் ரகுராம் தான், சீனு கூட தான் கண்டிப்பா மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசி நேரத்துல என்னோட பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அவங்க பொண்ணு மாயா தான் முக்கியம், அவளோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு
எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் அந்த இடத்துல கதற ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம மாயாவும் எப்படியாவது இந்த இடத்துல ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு யோசிக்கிறாங்க. குருபரனும் சரி, உங்களுக்கு பொண்ணு தான் இப்படி சூசைட் பண்ணிட்டான்னு சொல்றீங்கல்ல, அவங்க கையில ஒரு லெட்டர் கிடைச்சிட்டுல, அது எங்க அப்படின்னு விசாரிக்கும் போது லிங்கத்துக்கு ஞாபகம் வருது. புவனேஸ்வரி ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாங்க, இந்த குருபரன் ரகுராமோட ஆளு. ஏற்கனவே ரகுராம் தான் அந்த குருபரனை படிக்க வச்சிருந்தா, அதனால நீங்க குருபரன் கிட்ட எது ஆதாரத்தையும் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்படியே லிங்கமும் சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா குருபரன் விடுற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல நம்ம மாயாவும் எப்படியாவது இந்த லெட்டரை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அதில் உள்ள கையெழுத்து கண்டிப்பா சாருவோட தான் இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நீதிபதியை விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரையும் வந்து கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம சீனுவும் சொல்றாங்க, ஆமா எனக்கும் சாருக்கும் தான் மேரேஜ் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் சாருவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஒருபோதும் நினைக்கல. அவ இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு யோசிக்கல. என் மேல எந்த தப்புமே இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சீனு என்னதான் சொன்னாலும் ஆதாரம் இல்லாதனால அது செல்லுபடியாகாம இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம மாயா இன்னொரு பக்கமாட்டு அந்த லெட்டரை தேடக்கூடிய வேலையில இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். தானாவும் மாயாவும் சேர்ந்த மாதிரி அடுத்த கட்ட பிளானை போடுறாங்க. புவனேஸ்வரி பசுபதிக்கும் புரிய ஆரம்பிக்குது, இந்த மாயா கண்டிப்பாக அந்த லெட்டர் வச்சு தான் ஏதாவது ஒரு பண்ணலான்னு ஒரு பிளானை போட்டிருக்கா. அதனால் எப்படி இருந்தாலும் அவள் கையில் அது மாட்டக்கூடாது, லிங்கத்துக்கிட்டே இருந்து அதை அப்படியே வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் விசாரிக்கும் போது மாயா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அது எப்படி சீனுக்கும் சாருக்கும் தான் மேரேஜ் நடக்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சாரு எதுக்கு எப்படி இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க போகிறா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. ஆனால் அதுக்கு கண்டிப்பாக காரணம் ரகுராம் பெரிய இருக்காது. எங்க குடும்பத்துக்கு யாரோ உள்ள எதிரி தான் இந்த வேலையெல்லாம் செய்திருப்பாங்க. அந்த உண்மையை கண்டிப்பா நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த மாயா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாளோ, இவ்வளவு உறுதியா சொல்றாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. நீதிபதியும் மாயா கிட்ட அதுக்காக உங்கள்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இப்பதான் எல்லாத்தையும் நாங்க சேகரிச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதுக்குள்ள நான் எப்படி நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் வந்து சரி, இத்தனை நாள் தான் அவகாசம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க நிரூபிக்கணும், அப்படி இருந்ததுன்னா இவங்களை விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி நம்ம ஜானகி பதறி போயிடுறாங்க. நம்ம மாயாவும் ஜானகிட்ட வந்து எதுக்கும் வருத்தப்படாதுங்க பெரியம்மா, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த புவனேஸ்வரி தான். ஆனா நம்ம கிட்ட உண்மையை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம மாயாவுக்கு ஒரு வழியா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அப்படி அந்த லெட்டர் எடுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இது சாரோட கையெழுத்துல தெரிய வருது. எல்லாத்துக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த நாள் அங்க உள்ளவங்களும் சரி, ரகுராமுக்கு ஆதரவா எந்த சாட்சியுமே இருக்க மாட்டேங்குது, இந்த வழக்குல கண்டிப்பா இவங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால ரகுராமுக்கு எதிராகவே தீர்ப்பு இருக்கும்போது கரெக்டா நம்ம மாயா அந்த இடத்துல வந்துடுறாங்க. செமையாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மாயா அந்த இடத்துல வந்து கரெக்டா எல்லாத்தையும் நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த மாயாவுக்கு எப்படி இந்த இதெல்லாம் கிடைச்சது, அவ எங்கிருந்து எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. ஒரு வழியாட்டு மாயா கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஜானகியோட முகத்துல இப்பதான் சந்தோஷமே வர ஆரம்பிக்குது. லிங்கத்துக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இது புவனேஸ்வர சூழ்ச்சி தானே நிரூபிக்கப்படுது. புவனேஸ்வரி கிட்ட வந்து சரியா வெளுத்து வாங்குறாங்க. உங்களை நான் எவ்வளவு நம்பி இருந்தேன், ஆனா இப்படி நம்ப வச்சு என்னோட பொண்ணு வாழ்க்கையை ஏமாத்திட்டீங்கல்ல, ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு என்னோட பொண்ணு வாழ்க்கையை இப்படி பலியாட ஆக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சரியா மகாலிங்கம் புவனேஸ்வரி வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.